வணக்கங்க. நம்ம இந்த புதிய சட்டம் நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காருல, குழந்தைங்கள கெடுக்கிறவங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கெடுக்கிறவங்களுக்கு மரண தண்டனை இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கவே நடக்காது. எங்கேயுமே இந்த மரண தண்டனை தான் அங்கே கொடுக்கணும். கொடுத்தா தான் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. சாதாரண தண்டனை இப்போ ஜெயிலுக்கு போனால் போயிட்டு வெளியே வந்துடுவாங்க. இது ஏன் நான் சின்ன பிள்ளைய இருக்கும் போதுன்னா எங்கள் வீட்டாண்ட ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பொம்பளை பிள்ளை. அவங்க வீட்டில் அவங்க அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க. அப்போ இந்த பொம்பளை பிள்ளைக்கு அந்த இடம்லாம் இப்போ இதுவாகி ரொம்ப ரணமாகி ஆயிடுச்சு. கெடுத்துட்டாங்க ஒரு கூட்டு போய். அதான் அந்த குழந்தை மனநிலை இல்லாத குழந்தைலாம் கூட்டு போய் கெடுத்துட்டு வந்து வீட்டில் போட்டு ஓடிடுறது. அப்போ அவங்க அம்மா அப்புறம் பார்த்து இந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போல்லாம் வெளியே சொல்லிடக்கூடாது, நம்ம பொண்ணு வச்சுருக்கோம், இது நம்ம அப்படியே மறைச்சிடணும், இப்படி தான் நடந்திருக்கு அந்த காலத்தில். அப்போல்லாம் மீடியா இல்லாதனால நிறைய லேடிஸுங்க இவங்களே பயப்படுவாங்க, நம்ம பொண்ணு பேர் கெட்டுரும் அப்படின்னு நிறைய பேர் பயந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க, நடந்த உண்மையை கூட சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இந்த நாய்ங்க எச்ச நாய்ங்க தைரியமாக அங்கங்கே போய் கெடுத்துருது. அதான் உள்ளே இவங்களெல்லாம் பிடிச்சி போடல, வெளியே தானே திரிறாங்க, திருப்பி திருப்பி அடுத்தடுத்த பிள்ளையாக போய் கெடுக்கிறது. இதே பிடிச்சி போட்டால் கூட உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறது. தவளத்தா வெளியே நாய் அந்த எச்ச வேலையை திருப்பி செய்ய ஆரம்பிக்குது. இப்போ மரண தண்டனைன்னு சொன்னோன்னு இவங்கெல்லாம் எப்படி பயப்படுவாங்க. அப்போனா அந்த பெண் குழந்தை, மண்ணில் இல்லாத குழந்தை, இவங்கக்கிட்ட இவங்க அது அந்த இடத்துல எவ்வளோ சித்திரவதை பண்ணி அதை எவ்வளோ கத்திரிக்கும், எவ்வளோ இதாக இருந்திருக்கும், துடிச்சிருக்கும். துடிக்க இவன் ஜாலியாக இருக்கணும், அந்த குழந்தை துடிச்சு சாகணும். அப்படி இருந்துச்சு. இனிமேல் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம், இனி மரண தண்டனை நம்மளை கண்டிப்பாக பிடிச்சி ஜெயிலில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இனி பயம் வந்துடும். அதுக்கு நம்ம இப்போ முதலமைச்சர் இருக்கும் போது இவர் தான் இப்போ கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு நான் போராட்டம் பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணாங்க, அதெல்லாம் நான் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். யாருமே நன்றி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எப்போவுமே யாருமே ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம நன்றி சொல்லணும். கண்டிப்பாக நம்ம வாழ்த்தணும். அப்போ தான் அவங்களுக்கும் இன்னும் செய்யணும்னு தோணும். யாருமே நான் போராட்டம் பண்ணுறதுக்கு அதுக்கு பண்ணது எல்லாரும் பேசி பேசி போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் சொல்லுவேன், முதலமைச்சர் இவர் இருக்கும் போதே தான் இந்த சட்டம் வந்துச்சு. இது வரலாறுல இருக்கும். எப்போ இந்த சட்டம் வந்துச்சுன்னா நம்ம திமுக முதலமைச்சர் இருக்கும் போது தான் வந்திருக்கு. இவர் இருக்கும்போது வந்துச்சு. இது வரலாறுல இருக்கும். எனக்கு இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இல்லை. இப்போ ஒருத்தங்க யாராக இருந்தாலும் அவங்க செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு நல்லது தானே செஞ்சாங்க, ஏன் அவங்கள வாழ்த்தக்கூடாது? அப்போனா உங்களுக்கு கெட்ட எண்ணம். யாருமே நீங்கள் வாழ்த்தலைன்னா கெட்ட எண்ணத்தில் தான் இருக்கிறீங்க. ஒரு நல்லது செஞ்சேன் ஏன் வாழ்த்தணும் அந்த ஒரு இது தோணலை. எங்கேயுமே நான் இந்த யூடியூப்பில் யாருமே அவரை வாழ்த்தி ஒரு இதுவாக சொல்லி பெரிய இது கொண்டு வந்திருக்காரு. அது பெண்களுக்காண்ட எவ்வளோ ஒரு பெரிய இது. இந்த எவனும் இனிமேல் பண்ண மாட்டான் அந்த மாதிரி. இதை குறை இவ்வளோ நேரம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். திமுக கட்சி இருக்கும்போது தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இவ்வளோ நாள் நம்ம குறை சொல்லுவோம். அப்போனா நம்மளாம் குறை சொல்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரியாலா? நான் என்னையும் சேர்த்துக்க மாட்டேன், நீங்களாக தான் சொல்லுவேன். என்னையே நான் சேர்த்துக்க மாட்டேன், உங்களால் தான் சொல்லுவேன். நீங்களாம் குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் முன்னாடி யாரா பற்றினா பேசணுன்னா குறை சொல்லிட்டு பேசுகிறதுக்கு தான் வருவீங்க போல். அதே ஒரு ஆள் நல்லது செஞ்சால் ஏன் பாராட்டுற அந்த எண்ணம் உங்ககிட்ட இல்லை? அப்போ நீங்களாம் உங்கள் மனசெல்லாம் கெட்ட மனசாக தான் இருக்குது. நல்ல மனசு இருக்கவங்க நல்லவங்கன்னா கெட்டது நீ தப்பு பண்ணப்பா, அப்போ நான் உன்னை சொன்னேன், இப்போ நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க, இப்பயும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நான் மனசார வாழ்த்துறேன், சூப்பர், நீங்கள் செஞ்சது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறவங்க தான் உண்மையான நல்லவங்க. ஆனால் அந்த நம்ம கெட்டதை மட்டும் பேசணும், கெட்டதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையான ஆளே இல்லை. நிறைய பெண்களுக்கு இப்போ காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு எவ்வளோ பெண்களுக்கு இப்போ நல்லது ஒரு இது இருந்திருக்கு. தைரியமாக இனிமேல் நீங்கள் வெளியே போகலாம் வரலாம், எவனும் தொட மாட்டான், மேல் பயப்படுவான். அப்படி ஒரு இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களாம் கூடமே சொல்ல மாட்டீங்களே நன்றி முதலமைச்சர் ஐயா அப்படின்னு யாராவது சொல்லாமே. ஏன் நீங்களாம் சொல்லவே மாட்டீங்க யாருமே? கெட்டது பண்ணும்போது மட்டும் குறை சொல்லுவது மட்டும் எல்லாரும் நல்லா முன் வந்து செஞ்சீங்க. ஒருத்தவங்க எடுத்துருந்தாங்க, அது பெரிய விஷயமாச்சு. ஏன் எல்லாருக்கும் மனசு அவ்வளோ ஒரு இதுவாகவே இருக்குது, குறை சொல்கிறது இதுவாகவே இருக்குது?
நல்லது அப்போ செஞ்சால் நல்லது சொல்லுங்கள், கெட்டது செஞ்சால் கெட்டது சொல்லுங்கள். கெட்டது மட்டும் சொல்கிறதுக்கு முன்னாடி வரீங்க, நல்லது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வரல. அப்போனா நீங்களாம் வந்து உங்கள் மனசெல்லாம் கெட்ட மனசு தான். கெட்டது மட்டும் வந்து பேச வருவீங்க, நல்லது பேச சொல்ல வரமாட்டீங்க. எனக்கு வந்து இது வந்து நான் ஒரு காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன். மற்ற காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களும் எல்லாமே என் பொண்ணு மாதிரி தான். இவரு கொண்டு வந்திருக்காரு. நான் மனசார நான் வாழ்த்து சொல்வேன், நன்றி சொல்வேன் நம்ம முதலமைச்சருக்கு. அவரும் வந்து இல்லை எதிர்பார்ப்பாரு, நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம், இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ எல்லாருமே வந்து லேடிஸு நம்மளை புகழ போகிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாக உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நீங்களாம் யாருமே புகழல, யாருமே அவர் இது கொண்டாடி இது பண்ணவே இல்லை. அவரை சோகமாக போயிட்டார். நீங்களாம் கொண்டாடவே இல்லை, நம்ம செஞ்சோம், யாருமே நம்மளை புகழல, யாருமே நம்மளை கண்டுக்கல பாரு அப்படின்னு நினச்சிருப்பாரு. அப்போலாம் கெட்ட மனசை எந்த கட்சிக்காரங்களும் நீங்கள் இருந்தாலும் கெட்ட மனசெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு லேடிஸுங்களுக்கு தான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. என்னது, இனி அவங்களுக்குலாம் மரண தண்டனை கிடச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து நன்றி சொல்லணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மனுஷ ஜென்மமாக இருக்க கற்றுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் விஷமோ ஒரு கெட்ட எண்ணத்திலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அந்த மாதிரி அமைஞ்சிரும். உங்கள் மனசில் சிரிப்புன்றதே வராது, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு வராது. அந்த வெந்து போன இதுலேயே இருப்பீங்க. இது நல்ல மனுஷன் வந்து வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ ஒரு நல்லதுன்னா, இப்போ கெட்டதுன்னா அவங்க திட்டுவாங்க, நீ தப்பு செஞ்சுருக்க. நல்லதுன்னா கூட்டு உடனே பாராட்டுவாங்க, நீ நல்லா செஞ்சுருக்க, சூப்பராக செஞ்சுருக்கேன்னு. அந்த மனசு ஏன் உங்ககிட்டலாம் இல்லைன்னு தான் கேட்குறேன். அந்த மாதிரி கொண்டு வாங்க நீங்களும். நான் வந்து வாழ்த்து சொல்வோம்ப்பா. எனக்கு பிடிச்சிருக்கு முதலமைச்சர். அவர் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டம் வந்து உடனே அவங்கள தண்டனை கொடுக்கலையா, தண்டனை கொடு நம்ம கேட்க முடியாது. எப்பவுமே தண்டனை வந்து சட்டம் கொண்டு வர வந்து எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது ரொம்ப பெரிய விஷயம். உடனே நடந்துடாது எப்பவுமே. அது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நின்றுட்டு இங்கே போராட்டம் பண்ணணும், நாங்கள் சட்டம் வந்து கோர்ட்டில் வந்து கொடுத்துட முடியாது. அது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கலந்து பேசி தான் ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வர முடியும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த இது நல்லது கிடச்சிச்சு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்களும் புகழுங்க, எல்லாருமே சந்தோஷமாக நல்ல மனசோடு இருங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.